மற்ற உஸ்தாதுகளில் ஒருவராக இருக்கக்கூடிய சதுருதன் உஸ்தாத் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பெறுவார்கள். அஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனு'மினு பிஹி வனதவக்கலு அலைஹி வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வநஷ்ஹது அன்ன ஸய்யிதனா வ நபியனா மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அர்ஸலஹு பில் ஹக்கி பஷீரன் வ நதீரா பைன யதை ஸாஅ மன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ரஷத من يعصهما فإنه لا يضر إلا نفسه. قال الله تعالى في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما عن امرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام. الحمد لله. அல்லாஹ்வினுடைய மகத்தான பெரும் கிருபை இந்த வருடத்தினுடைய இறுதி மன்றத்திலே அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம்மை எல்லாம் ஒன்று கூட்டியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ. அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே அத்தியுல்லாஹ வ அத்தியு ரசூல உலில் அம்ரி மின்கும் என்பதாகவும் தன்னுடைய வாக்காக குர்ஆனிலே பதிவு செய்து காட்டுகின்றான். இந்த ஆயத்தை ஒருமுறை புர்தா ஷரீஃப் முடிந்த சமயத்தில் மக்துமியாவிலே நான் ஓதுகின்ற சமயத்தில் நாசிர் பிறந்தகையாக இருந்த நம்முடைய சர்க்கார் நாயகம் அவருடைய கலீஃபாவான பசீரி ஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்ற போது, அல்லாஹ் ரசூலுக்கு மட்டும் நாம் அடிபணிந்து வாழ்ந்தால் மட்டும் போதாது, மாறாக உலில் அம்ரி மின்கும், உங்களுடைய பொறுப்புகள் யாரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்டவர்களுக்கும் நீங்கள் அடங்கி போய்த்தான் ஆக வேண்டும் என்பதாக மேற்கோள் காட்டிவிட்டு சொன்னார்கள். நம்ம இப்போ உதாரணமா மதரசால இப்ப நம்ம ஓதிக்கிட்டு இருக்கிறோமா, அந்த சமயத்துல நம்முடைய பொறுப்புகள் என்பது நம்முடைய உஸ்தாதுமார்கள் நாசிர்மார்கள்ட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்குது. அவர்களை எந்த சமயத்திலையும் அவர்கள் போடக்கூடிய எந்த உத்தரவுகளும் நம்ம மீறிடாம, அவங்க போடக்கூடிய அந்த ஃபைனா இருக்கட்டும், இன்னும் பிற ஹுதூதுகள் சட்டங்களா இருக்கட்டும், எதற்கும் நாம் முகம் காட்டி விடக்கூடாது. நம்முடைய மனதில் கூட சின்னதாக ஒரு அவர்கள் மீது ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது, வருத்தத்தை நம்முடைய மனதிலே ஒரு சபலம் தட்டி விடக்கூடாது என்பதாக அவர் குறிப்பிட்டு காட்டிவிட்டு, மேலும் அப்படி இல்லாமல் நாம் நல்ல முறையிலே வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு, அலாசரத் நபரல்லா மர்கதஹு பானிய பாக்கியாட்டு சாலிஹத்துடைய ஸ்தாபகர் அவங்களுடைய ஒரு கூற்றை ஞாபகப்படுத்தினாங்க சமயத்துல. என்னன்னு சொன்னா, மதரசாவினுடைய பொருட்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் அமானிதமான பொருட்கள். அதனுடைய சின்ன சின்ன பொடி கற்கள் இருந்து பெரிய பெரிய பொருட்கள் வரைக்கும் எல்லாமே அல்லாஹ்வினுடைய பொருட்கள், மதரசாவினுடைய வக்ஃபுடைய பொருட்கள். அந்த வக்ஃபுடைய பொருட்கள்ல நம்ம ஏதாவது ஒண்ணு நம்ம சேதப்படுத்தோம் அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பாக மிகப்பெரிய குற்றமாக பாவிக்கப்படும் என்பதாக சொல்லிவிட்டு, அலாசரத் நபரல்லா மர்கதோஹ் அவரிடத்தில் அவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்க சமயத்திலே ஒரு மாணவர் பற்றிய ஒரு செய்தி வந்தது. அதாவது பாத்ரூமுக்கு போயிட்டு கழிவறைக்கு போய்விட்டு வந்து சுத்தம் செய்யக்கூடிய அந்த லோட்டா, அந்த சின்னதா ஒரு மண் பாத்திரம், அந்த காலத்துல அதிகம் மண் பாத்திரம் தான் இருந்துச்சு பாக்கியாட்டு சாலிஹாத்துல, பொதுவா வீடுகள்ல அப்படிதான் இருந்துச்சு. அந்த பாத்திரத்தை ஒரு நபர் ஒரு மாணவர் உடைச்சிட்டாரு. இந்த விஷயம் அலாசரத் நபரல்லா மர்கதோஹ் அவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போது அவருடைய மேற்பார்வைக்கு அவருடைய கண்கள் அவருடைய விஷயத்துக்கு வரும் என்ற ஒரு சமயத்துல அப்ப அவங்க சொன்னாங்க, மதரசாவினுடைய பொருட்கள் எல்லாமே வக்ஃபுடைய பொருட்கள், மதரசாவினுடைய பொருட்கள் அமானிதமான பொருட்கள். அதுல எந்த மாணவனாவது யாராவது வேண்டும் என்றே அவர் தவறுதலாக இல்லாமல் வேண்டும் என்றே இது உடைத்து விட்டார் என்று சொன்னால், சேதப்படுத்தார் என்று சொன்னால், கண்டிப்பாக அவருக்கு மௌத்திற்கு முன்னாடி பைத்தியம் பிடிக்காமல் அவருக்கு மௌத்து வராது என்பதாக குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். ஆக மதரசாவில் வரக்கூடிய சமயத்திலே பொருட்களாக இருக்கட்டும், அசைகின்ற பொருட்கள், அசையா பொருட்கள் எதுவாக இருக்கட்டும், இன்னும் சொல்ல போனால் உஸ்தாத்மார்களாக இருக்கட்டும், மற்ற சக மாணவர்களாக இருக்கட்டும், எல்லாமே மதரசாவுடைய பொருட்கள் தான், செய்திகள் தான்.
அவைகள் விஷயத்திலே ஒவ்வொரு நபரும் நாம் சேரத்தை ஏற்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கிட்டோம் என்று சொன்னால், ஓதி முடித்ததற்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கை என்பது மிகவும் பிரகாசமானதாக, அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான வாழ்க்கையாக அமைவதற்கு எந்த விதமான தங்கு தடையும் இருக்காது. ஆகவே அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நமக்கு எல்லாம் நசீபாக்குவானாக. மேலும் இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டு காட்டினாங்க. கமாலுதீன் ஹஸ்ரத் நபரலா மர்கதோஹு, எங்களுடைய உஸ்தாதுமாருடைய உஸ்தாது, சேலத்துல எங்க மஹல்லால அடங்கியிருக்காங்க. அவங்க சொந்த ஊர் மங்கலம், திருப்பூர் மங்கலம். அவங்க வந்து நாசிரா இருக்க சமயத்துல பாக்கியாட்டு சாலியாத்துல ஒரு நபர் வந்து, என்ன உங்க மதரசால ஓதக்கூடிய பையன் அவர் வந்து இப்படி வந்து நான் ஒரு சினிமா தேட்டர்ல பார்த்தேனே, அவர் வந்து சினிமா போயிட்டு வந்துட்டு இருக்காரு நான் பார்த்தேனே அப்படின்னு சொல்ற சமயத்துல ஓதுற புள்ள இப்படி சினிமா பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமாலுதீன் ஹசரத் அவங்ககிட்ட வந்து ஒரு அவாம் வந்து ஒரு முறையிட்டாரு. கமாலுதீன் ஹசரத் எப்படிப்பட்டவங்க சொன்னா, மாணவர்கள் மேல ரொம்ப ரஹமத் உள்ளவங்க, ரொம்ப அவங்களுக்காக வேண்டி பணிஞ்சு அந்த மாணவர்கள் விஷயத்துல ரொம்ப வந்து ஷஃபகத் ரஹமத்தை காட்டக்கூடிய ஒரு உஸ்தாத். அவங்க வந்து மாணவர்களை இப்படி வந்து ஓதக்கூடிய பிள்ளை நம்மகிட்டயே வந்து நம்ம கிட்ட வந்து இப்படி ஒரு குறை பேசிட்டாருன்னு சொல்லிட்டு, நீங்க வந்து பார்க்கக்கூடிய விஷயம் நீங்க சொன்ன வார்த்தை அப்படியே கொஞ்சம் திருப்பி போட்டுங்க. ஓதுற புள்ள படம் பார்க்குதுன்னு சொன்னீங்க நீங்க. படம் பார்க்கிற அப்படி கிடையாது. மாறாக படம் பார்த்துக்கிட்டு இருக்கிற புள்ளதான் இங்க ஓத வந்திருக்குது. அந்த புள்ள இன்ஷா அல்லாஹ் ஓத 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 அவருடைய மனசுல வந்து இன்ஷா அல்லாஹ் இல்மு ஏற 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 அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய அந்த தப்பை நீக்கிவிட்டு அவரை இஸ்ரா செய்து விடுவான் என்பதாக குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.